ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மஸ்கத்தில் 3வது நாள் சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு ஹோட்டலில். ஸோ வெளியே கிளம்பிட்டோம். நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா மஸ்கத்தில் இருக்கிற சுல்தான் கபூஸ் கிராண்ட் மாஸ்க் தான். ஸோ மஸ்கத்துக்கு நம்ம 6 nights 5 days வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போன 2 நாளுடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். ஸோ நம்ம போகிற இடம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் நீங்கள் எப்போயாவது மஸ்கத்துக்கு விசிட் பண்ணும்போது. இந்த கிராண்ட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தாங்க, எந்த வித என்ட்ரன்ஸ் கிடையாது. வேறு லெவலில் இருக்குது. இந்த க்ரீனரியோட இந்த செடி கொடி மரங்கள் அதுக்கு நடுவில் அந்த மாஸ்க்கு வேறு மாதிரி அட்ராக்ஷன் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ப்ளஸ் அந்த கார்டனில் ஃப்ளவர்ஸு, ஸோ ஒரு மாதிரி சூப்பராக அட்ராக்ட் பண்ணுது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஃபீலிங் வந்து வேறு மாதிரி இருக்குது உள்ளார என்ட்ரி ஆனதும். ஸோ இந்த மாஸ்க்கு என்ட்ரி ஃபீ இல்லைனாலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து தலைமுடி தெரியாமல் கவர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏதாவது ஷால் அந்த மாதிரி தலைமுடி தெரியக்கூடாது. ப்ளஸ் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கணும். ஹாஃப் ஹேண்டில் வந்தால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே உங்களை செக் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. ஜென்ஸ்க்கு என்னென்னா நார்மலாக ஃபார்மலாக ட்ரெஸ்ஸப் பண்ணிட்டு வரலாம். டிஷர்ட்டு ஹாஃப் ஸ்லீவ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கணும். இந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ உள்ளார போக போகிறோம். க்ரௌடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீக் டைமில் வந்திருக்கேன், நிறைய க்ரௌடு இருக்குது. ஃபஸ்ட்டு போகும்போது உள்ளார அலோவ் பண்ணலை, ஷூ போட்டிருந்ததுனால தெரியாமல் அப்படியே போக பார்த்தேன். பட் அங்கே வந்து இருக்கிறவங்க ஷூ கழட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக டெடிக்கேட்டட் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 11 மட்டும்தான் விசிட்டர்ஸ்க்கு அலௌடு. முக்கியமாக நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து 8 to 11 மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரைடேயில் வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ட்ரி கிடையாது. முக்கியமாக இன்டீரியர் வந்து சூப்பராக செதுக்கி கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது இன்டீரியர் எல்லாமே. முக்கியமாக அந்த டோர் பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் பார்க்கலாம், எவ்வளோ மைன்யூட்டாக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டோர் அங்கங்கே இருக்குது. இப்போ இதுக்குள்ளாரே இப்போ இருக்க மொத்தம் 4 டோர் இருக்குது இந்த மாதிரி. ஸோ ப்ளஸ் அரபிலையும் எழுதியிருக்காங்க, அதையும் செதுக்கியிருக்காங்க இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறேன். நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த டோர்கிட்டே, நானும் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வந்து காட்டலாம் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா கிட்ட வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். பாருங்கள், மேலே எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. முக்கியமாக நான் படித்தது என்னென்னா சாண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஸோ இந்தியாவிலேருந்தும் இம்போர்ட் பண்ணி இந்த மாஸ்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. ஸோ இந்த சுல்தான் கபூஸ் கிராண்ட் மாஸ்க்குடைய சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா? இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடித்தது பார்த்திங்கன்னா 2001. மொத்தமாக 6 வருஷம் 7 மாதம் இதுக்காக டைம் எடுத்திருக்காங்க, இந்த பெரிய கிராண்ட் மாஸ்க்கு கட்டுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸு, சொன்ன மாதிரி முன்னாடியே. ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் மாஸ்க் இந்த ஒமான். இதோட பியூட்டி என்னென்னா ஒரே சமயத்தில் 20,000 பேர் வந்து ப்ரேயர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முக்கியமாக ஃப்ரைடேஸில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த மாஸ்க். ஸோ அதனால தான் அன்றைக்கி வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து அலோவ் கிடையாது இந்த என்ட்ரி ஆகிறதுக்கு. மாஸ்க் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு
வித் டோர் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே புது மீன்ஸ் நிறைய கண்ட்ரிலேருந்து இந்த மேட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரேயர் மேட் பண்ணுறதுக்கு 4 இயர்ஸ் டைம் எடுத்திருக்காங்க. இந்த டோர்ஸ்க்காக டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் வந்து வீணாக போகல. பார்க்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஒரு ஃப்ரேமும் சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த சைடில் இந்த மாஸ்குள்ளே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க் எவ்ரிடே 8 to 11 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது காலையில் ஒரு 8 மணிக்கா இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாஸ்க்கு சுற்றி பார்க்கும்போது க்ரௌட் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போதும் நிறைய ஆளுங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உள்ளார என்ட்ரி ஆகிறது ஒன்று, எக்ஸிட் ஆகிறது வந்து வேறு சைடில் வந்து விடுறாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை ஒரு 300-400 மீட்டர் இருக்கும். ஸோ வெளியில் வந்தாலும் பட் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மஸ்கத் இங்கே மட்டும் இல்லை, மஸ்கத் ஃபுல்லாகவே நல்லா க்ரீன் ஏரியாவோட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக சுல்தான் கபூஸ் கிராண்ட் மாஸ்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எங்கே அப்படின்னா வாடி ஷாப் கிளம்பியாச்சுங்க. மஸ்கத்லேருந்து 150 கிலோமீட்டர் நம்ம இப்போது பயணம் பண்ண போகிறோம் டிரைவிங் பண்ணி. ஸோ கண்டிப்பாக நடுவில் நிறுத்தி தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு வாடி ஷாப் போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் பீமா சிங் ஹோல் இந்த வாட்டரில் வந்து நம்ம குளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பெபிள் பீச் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாடி ஷாப்பு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அந்த ராக் கோலா எல்லாமே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அது வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது மஸ்கத் இந்த மாதிரி கிளம்புறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் இந்த சேனல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மேலும் மேலும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி. اكتوبس كيوت ده. ايش فرق بين اللي ايوه ترباح زي سيبون شرباح اكتوبس. ايوه واو